ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? காலைல இருந்து சாப்பிட வரல, டீ குடிக்க வரல. எவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க? ஆஃபீஸ் ஒர்க் நிறைய இருக்கு மாமா. டேட்டா எல்லாம் கொடுத்து டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண சொன்னாங்க பவர் பிஐ வச்சு. பவர் பிஐ வச்சு டேஷ்போர்டா? எந்த காலத்துல இருக்க? இப்போ ஓபன் ஏஐ வந்துச்சு. மேக் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் 5 மினிட்ஸ்ல பண்ணிட்டு போலாம்டா. என்னது ஓப்பன் ஐயோ? சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. எப்படி சொல்றேன்? சரி வா பார்க்கலாமா? உனக்கு 3 விஷயம் தேவை. நீ 3 விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் அஜூர் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டு நீ என்ன பண்ணணும்னா, இங்கே சர்வீசஸ், இந்த அஜூர் டெவாப்ஸ்லுக்கு நான் இங்கே ஹோம் போகிறேன். ஹோமில் நீங்கள் இந்த சர்வீசஸ் வந்துட்டு ஒரு அஜூர் ஓப்பன் ஏஐ சர்வீசஸை க்ரியேட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். நான் க்ரியேட் பண்ண ஓப்பன் ஏஐ சர்வீசஸை உனக்கு காட்டுறேன். நீ ஓப்பன் ஏஐ சர்வீசஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதில் என் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், மேனேஜ் கீஸ் எடுத்துக்கலாம், அண்ட் தென் ரிசோர்ஸ் குரூப்ஸ் எந்த கீழேன்னு க்ரியேட் பண்ணியிருக்கின்றதையும் உனக்கு காமிச்சிடும். நீ ஏஐ ஃபவுண்ட்ரி மாடலுக்கு போ. அந்த ஏஐ ஃபவுண்ட்ரி போர்ட்டல் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு மாடல் க்ரியேட் பண்ணணும். அந்த மாடல் தான் உனக்கு GPT-4o இல்லைனா GPT-4o1ன்றது நீ சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக இருக்கும். இந்த சேட்டில், இந்த மாடல் கேட்டலாகில் நீ என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு தேவையான ஜிபிடி மாடலில் சூஸ் பண்ணிக்கோ. நான் சூஸ் பண்ணியிருக்க ஜிபிடி மாடல் GPT-4o வெர்ஷன். இந்த 4o வெர்ஷனோட கான்ஃபிகர் எப்படி கோடில் பண்ணுதுன்னு கேட்டால், இங்கே வியூ கோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீ அங்கே வந்து என்டர் ஐடி ஆத்தென்டிகேஷன் கீழே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதில் என் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த என் பாயிண்ட்ஸ் தான் நீ கோட் லெவலில் பில் பண்ண போகிற. அதனால் கீ ஆத்தென்டிகேஷன் செக்ஷன் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா உன்னால் ஏபிஐ கீ எடுத்துக்க முடியும். இந்த ஏபிஐ கீயை பத்திரமா எடுத்து ஒன் நோட்லேயோ நோட் பேட்லேயோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி 2 விஷயம் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஒன்று வந்து ஏபிஐ சர்வீஸ், another ஒன் ChatGPT மாடல். தட்ஸ் இட். ChatGPT மாடல் செட் பண்ணதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெவ்ஆப்ஸ் நம்மளோட யூஸ் கேஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஷ்போர்ட் க்ரியேஷனுக்காக நம்ம டெவ்ஆப்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அஜூரோட அகெயின் இங்கே போயிட்டு நீங்கள் அஜூர் டெவாப்ஸ் ஆர்கனைசேஷன் போயிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணணும். நான் கிரியேட் பண்ணியிருக்க ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா கவின்குமார் 001ன்னு இருக்கும். அதுதான் ஆர்கனைசேஷன் நேம். அது கீழே நீங்கள் ப்ராஜெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். கவின்குமார் 001. அது கீழே ப்ராஜெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் தான் கவின்குமார் டெக்குன்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் கீழே நீங்கள் ஒரு போர்ட்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எபிக் அண்ட் தென் 4 இஷ்யூஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு எபிக் 4 இஷ்யூஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிரியேட் பண்ணியிருக்க மெக்கானிசமும் நான் வந்து எல்எல்எம் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணிட்டேன். நான் இங்கே வந்து இந்த போர்ட்டலில் இருக்க கன்சோல் யூஐஸை எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ நீயும் என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி ஒரு பை சார்ட் ஆர் மேபி பார் சார்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம், எந்த ஒரு பவர் பிஐ டூலும் இல்லாமல். சரிங்களா? அதுவுமே நம்ம தான் போய் யூஐயில் எதுவும் கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஐ எம் கோயிங் டு இன்ஸ்ட்ரக்ட் த கமாண்ட்ஸ் டு எல்எல்எம்க்கு தான் கொடுக்க போகிறேன். அந்த எல்எல்எம் தான் இதை ஜென்ரேட் பண்ண போகுது. சரிங்களா? அதுதான் நான் பார்க்க போகிறேன். ஸோ இங்கே ChatGPT மாடல் கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, டெவாப்ஸில் ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஓப்பன் ஏஐ சர்வீசஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி டெவாப்ஸ் ஆர்கனைசேஷன் கீழே இருக்க ஒர்க் ஐட்டம்ஸ் வந்து எப்பிக்கு அது மாதிரி 4 ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேங்க, மன்னிச்சிடுங்க. டெவாப்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணும் போது ஒர்க் ஐட்டம் போர்டில் இங்கே வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸில் பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் இருக்குது. இந்த பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இது பேட் கீன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த கீயை வச்சு தான் உங்களால் டேட்டாவை டெவாப்ஸ்லேருந்து ஃபெச் பண்ண முடியுங்க. ரொம்ப முக்கியம். இந்த கீக்கு நீங்கள் ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கணும். கஸ்டம் டிஃபைன் ஆக்சஸ் கொடுத்துடாதீங்க. சரிங்களா? இப்போ கோடு போகலாம். கோட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கேன். என் பாயிண்ட் நத்திங் பட் என்னோட ஓப்பன் ஏஐ என் பாயிண்ட். நான் அதுக்கு முன்னாடி இந்த லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பண்டாஸ் லைப்ரரி தேவை, ஏன்னா ப்ளாட்டிஃபை நம்ம கிராஃப் டிசைன் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? பண்டாஸ் தான் டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் மோர் ஓவர் உங்களுக்கான மேட் ப்ளாட்டிஃபையோட லைப்ரரிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணோம். ரெக்வஸ்ட் ஆத் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கேன், ஜேசான் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் ரெக்வஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க HTTP போஸ்ட் அண்ட் கெட் மெக்கானிசம்ஸ்க்கு. சரிங்களா? இப்போ இந்த கான்ஃபிகரேஷனில் என் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன், ஓப்பன் ஏயோட என் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன், அண்ட் தென் வெர்ஷன் செட் பண்ணிட்டேன், ஓப்பன் ஏஐ கீ போட்டுட்டேன். நம்ம ஞாபகம் இருக்குங்களா? நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கீ தான் நான் இங்கே போட சொல்லியிருக்கேன். நீ அதை மறக்காமல் போட்டுருணும். அப்புறம் டெப்ளாய்மெண்ட் நேம் GPT-4o என்னன்றோ அந்த நேம் கொடுக்கணும். அப்புறம் டெவாப்ஸ் ஆர்கனைசேஷன் நேம் கொடுக்கணும், டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும், டெவாப்பில் பேட் கீன்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுவோம்ல, அது கொடுக்கணும். பேட் கீ ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே தான் ஜென்ரேட் பண்ணணும். செட்டிங்ஸ் கீழே பர்சனல் டோக்கன்ஸ் ஆக்சஸ் டோக்கனில் ஜென்ரேட் பண்ணணும். இந்த ஜென்ரேட் பண்ண கீயை நீங்கள் இங்கே போட்டதுக்கப்புறம் வெர்ஷன் என்னன்றதை பார்த்துட்டு 7.0 இப்போதைக்கு நான் 7.0ன்னு கொடுத்துருக்கேன். பட் என்ன வெர்ஷன் உங்களுக்கு அடாப்டாக இருக்கோ உங்கள் டெவாப்ஸ்க்கு அதை கொடுத்துருங்க.
கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே வரங்க. நான் மெயின் ஃபங்க்ஷன் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட என்னென்ன இருக்குன்னா fetch DevOps data, அதாவது ஐம் கோயிங் டு fetch the data from DevOps. சரிங்களா? அதுக்கு ஆர்கோவும் ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் நேம், ப்ராஜெக்ட் நேம் அண்ட் தென் பேட் கீ நான் சென்ட் பண்ண போகிறேன். அந்த அந்த ஃபெச் பண்ணியிருக்க டேட்டாவை, அதாவது அந்த டேட்டாவை நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேஷ்போர்ட் ஜென்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த கோட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் தனியாக ரன் பண்ணணும். அது தனியான ஜென்ரேட் டேஷ்போர்ட் டாட் பிஒய்ன்னு எனக்கு ஜென்ரேட் ஆகிடும் த்ரூ OpenAI LLM யூஸ் பண்ணி. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா fetch DevOps டேட்டாவுக்கு போகிறேன். fetch DevOps டேட்டாவில் என்ன இருக்குது, நான் வந்து என்னோட DevOps URL இங்கே செட் பண்ணியிருக்கேன், ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட் அண்ட் தென் API வெர்ஷனோட செட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு query பண்ணணும். query வந்து எப்படி பண்ணணும்னா, இப்போ நான் பேசிக்காக ஐடி, டைட்டில், ஸ்டேட் அண்ட் ஒர்க் டைப் மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வா என்னோட ஒர்க் ஐட்டம்ஸில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒர்க் ஐட்டம்ஸ்ன்றது எங்கே இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட DevOps கீழே போயிட்டு, சாரி, DevOps டேஷ்போர்டில் போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் டேஷ்போர்ட் ஓகே, நான் இங்கே காட்டுறேன். டெக்குமார்க்கு போயிட்டோன்னா டேஷ்போர்ட்ஸ் உங்களுக்கு காட்டும். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்ஸில் ஒர்க் ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ஒர்க் ஐட்டம்ஸை உங்களால் அங்கே புல் பண்ண முடியும். அதுதான் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒர்க் ஐட்டம்ஸை query பண்ணுறோம். ஒர்க் ஐட்டம்ஸை query பண்ண அடுத்த செகண்டு அதோட ரெஸ்பான்ஸ் கிடச்சிடும். அந்த ரெஸ்பான்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடிஸஸ்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடு. அதோட ஐடிஸஸ் என்னவோ அந்த ஐடிஸஸை நான் ரெஸ்பான்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் ஐட்டம்ஸை நான் ஐடிஸை வச்சு லூப் பண்ணி அகெயின் ஐம் கோயிங் டு fetch the data. அந்த ஐடிஸ் கீழே இருக்க என்ன டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் அண்ட் தென் அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா, நீங்கள் என்ன உள்ளே போட்டிருக்கீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இதே DevOps URL நான் வாங்கிக்கிறேன், ஐடியை பாஸ் பண்ணி. சரிங்களா? இந்த ரெண்டு வேலையும் நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்டை அண்ட் ஆர்கு செட் பண்ணிவிட்டு query பண்ணணும். query பண்ண டேட்டாவை ரெஸ்பான்ஸில் கிடச்சதுக்கப்புறம் அதை அந்த ஐடிஸை செட் பண்ணிக்கணும். அந்த ஐடிஸை லூப் பண்ணி ஐடிஸ் ஒவ்வொரு ஐடியா நீங்கள் வந்து இந்த URLக்கு அனுப்பிச்சு அதோட டேட்டாவை வாங்கி வச்சுக்கணும். இது ஒரு டேட்டா ஃப்ரேமாக நீங்கள் வச்சுக்கணும். JSON நார்மலைசேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஐட்டமாக ஃபாலோ பண்ணி டேட்டா ஃப்ரேமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜென்ரேட் டேஷ்போர்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஃபீட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், DFன்ற ஃபீட் பண்ணிவிட்டு அண்ட் ஓப்பன் எண்ட் பாயிண்டோட மொத்த கான்ஃபிகரேஷன்ஸும் நான் இங்கே உள்ளே வாங்கியிருக்கேன். அப்போ தான் என்னால் ப்ராம்ப்டை ஹிட் பண்ண முடியும். அண்ட் ரெடியூஸ் த டேட்டா சாம்பிள் டோக்கன் சைஸஸ். ஓகேவா? சாம்பிள் டேட்டாவை நான் போட்டுட்டு இந்த ப்ராம்ப்ட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, யுவர் பைத்தன் டேட்டா அனலிஸ்ட், அதாவது நீ ஒரு பைத்தன் டேட்டா அனலிஸ்ட், நீ என்ன பண்ணணும்னா DevOps JSON ஃபார்மேட்டுக்கு எனக்கு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எனக்கு கொண்டு வா. அதாவது ஸ்டாட்ஸ் அனலைஸ், இஷ்யூ, பக்ஸ், டாஸ்க், எபிக்ஸ் எதாக இருந்தாலும் அனலைஸ் பண்ணு. பிளாக்கர்ஸ், ஹை ரிஸ்க் ஐட்டம்ஸ் வந்து அனலைஸ் பண்ணு. ஜென்ரேட் பைத்தான் கோட், எனக்கு ஒரு பைத்தான் கோட் ஜென்ரேட் பண்ணி கொடு. மேட்ப்ளாட்டிஃபை யூஸ் பண்ணி ஆர் இல்லைனா ப்ளாட்டிலிட்டி யூஸ் பண்ணி எனக்கு கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு என்ன வேணும்னா பை சார்ட் வேணும், பார் சார்ட் வேணும் அண்ட் தென் வேர்ட் கிளவுட் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்ற மாதிரி வேணும். 3 வேணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த 3மே நமக்கு வேணும். டேபிள் சம்மரியும் வந்து டாப் 5 லாங்கஸ்ட் டைட்டில்ஸும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தாங்க. கம்ப்ளீட்லி நீங்கள் பண்ணுறது மட்டும்தான். உனக்கு எப்படி வேணுமோ அதை மாதிரி நீ யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இந்த LLM ப்ராம்ப்டை நீங்கள் செட் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PY ஃபைல் கிரியேட் ஆகுங்க. இந்த PY ஃபைலில் என்னென்ன இருக்குன்னா, JSON அண்ட் தென் மேட்ப்ளாட் லைப்ரரி அண்ட் ப்ளாட்டிஃபை இருக்குது அண்ட் வேர்ல்ட் கிளவுட் இருக்குது, பண்டாஸ் இருக்குது. ஸோ இந்த லைப்ரரிஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேட்டா ஃப்ரேம் வரும். நீங்கள் என்ன டேட்டா வாங்கியிருக்கீங்களோ அந்த டேட்டாவை இது உங்களுக்கு கொடுத்து கம்ப்ளீட்லி இந்த கோடில் நீங்கள் கை வைக்க போகிறதில்ல. இது வந்து ஒரு இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னே, தெய்வமே உனக்கு அசிங்கம். கோட் பை ப்ராம்ப்ட் அண்ட் OpenAIங்க. ஸோ இதை நீங்கள் டச் பண்ணவே போகிறதில்ல. யூ ஆர் கோயிங் டு ரன் திஸ் கோட் அட் த எண்ட் ஆஃப் தி ஷோ. அது மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ நான் குயிக்காக இது எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு காட்ட போகிறேன். பைத்தான் கோடை ரன் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, இட்ஸ் பிரேக் பாயிண்டில் இருக்குங்க. நான் பிரேக் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், MVP டெஸ்ட் 2 3 2 2ன்னு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு டேபிள் ஃபார்மேட். அந்த டேபிள் ஃபார்மேட் ஃபெச் பண்ணது, அந்த ஃபீல்டை ஃபெச் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சுங்க. இந்த டேட்டா வந்து ஜென்ரேட் dashboard.pyன்னு இருக்குது. இப்போ நீ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கம்ப்ளீட்லி எங்கேருந்து எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட DevOps ஆர்கனைசேஷன்லேருந்து எடுத்திருக்கு. இதுதான் அந்த டேட்டா. ஓகேவா? எபிக் அண்ட் தென் இஷ்யூஸ்.
இந்த டேட்டாஸை இங்கே எடுத்திருக்கு. இதில் இஷ்யூஸ் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இஷ்யூஸ் இருக்குது. கரெக்டாக 4 இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் தென் 4 இஷ்யூஸ் நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு எபிக் இருக்குது. எக்ஸாக்ட்லி என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டா ஃபெச் பண்ணிடுச்சுங்க. இப்போது இது மூலிமா எப்படி டேஷ்போர்ட் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பாரு. நான் இந்த லைன் ஆஃப் பைத்தானை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் ரன் பண்ணுறேன். அவ்வளோதான், ஈஸி. உன்னோட பை சார்ட் ரெடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் எத்தனை இருக்குது? 80% இருக்குது, எபிக் 20% இருக்குது. ஸோ இந்த மாதிரி பை சார்ட் நீங்கள் போய் ஃபில்டர் பண்ணி ஒரு அஷ்யூர் டேஷ்போர்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபில்டர்ஸ்க்கு query கொடுக்கணும். இங்கேயும் நீங்கள் query தான் கொடுக்க போகிறீங்க. பட் யூ கேன் டிஃபால்ட்லி அந்த query என்ன தேவையோ நீங்கள் அதை ஃபீட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். நீங்கள் Power BIல எப்படி query வந்து போடுறீங்களோ சேம் வே நீங்கள் இந்த query இங்கே போடலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த டேஷ்போர்ட், இந்த கிரியேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட எல்எல்எம் பார்த்துக்கோங்க, OpenAI பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எதுவுமே இதுக்காக கோட் அடிக்க தேவையில்ல, நீங்கள் வந்து மேனுவலாக ப்ளேஸ் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த பை சார்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட பவர் பாயிண்டில் போட்டால் மட்டும் போதும். ஜஸ்ட் க்ளோசிங் இட். பார்த்தீங்கன்னா பார் சார்ட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. கவுண்ட் ஆஃப் எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை இருக்குன்னு. இது மொத்தம் நம்ம 3 கொடுத்துருந்தோம். அதாவது இந்த மாதிரி ஐட்டம் ஸ்டேட் பேஸ் பண்ணி எனக்கு பார் சார்ட் வேணும், அண்ட் தென் இஷ்யூஸ் அண்ட் தென் எபிக் பேஸ் பண்ணி பை சார்ட் வேணும், அண்ட் கடைசியாக வேர்ட் ஃபிகர் ஒன்று, வேர்ட் கிளவுட் ஃபிகர் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? இந்த 3மே இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ நான் போய் உங்களுக்கு சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எல்எல்எம்ல நான் என்ன கேட்டேன்றது காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியுது அனலைசிஸ் த ஸ்டேட் ஆஃப் இஷ்யூஸ், ஐடென்டிஃபை த பிளாக்கர் ஆஃப் ஹை ரிஸ்க் ஐட்டம்ஸ், ஜென்ரேட் த பைத்தான் கோட் ஃபார் பை சார்ட், பார் சார்ட் அண்ட் தென் வேர்ட் கிளவுட். இது 3மே கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே இது ஈஸியாக கிரியேட் பண்ணணும் இன் அ மேட்டர் ஆஃப் 5 minutes ஆர் 10 minutesங்க. டிபெண்ட்ஸ். என்னங்க அது எப்படி ஆயிப்போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. தட்ஸ் இட். இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு உக்காந்துட்டு அவன் Power BI வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.